பிடிக்கும். அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பொருள் வந்து கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து மிக்சர், இவனுக்கு இந்த சின்ன குழந்தைக்கு மிக்சர் வாங்கிட்டு வந்தேன், என் பையனுக்கு. அப்புறம் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து இந்த புளிச்சக்கீரை கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் குடியாத்துலேருந்தே புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்தேன். செஞ்சு வச்சிட்டாக்கா 2 நாளைக்கு 3 நாளைக்கு சூப்பராக இருக்கும் இந்த புளிச்சக்கீரை. இங்கே நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிறது இல்லை இந்த கீரை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் நான் இருக்கிற இடத்துல இந்த புளிச்சக்கீரை கிடைக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி என் கண்ணில் பட்டுது. அதனால் அப்படியே இதை எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வரல, வாங்கின்னு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தால் கடைக்கார அடிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து மக்குனி, ஏன்னா கொஞ்சம் நைட்டில் அர்ஜென்ட்டு கொஞ்சமாக போட்டு கூட சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்குனி வாங்கின்னு வந்தேன். அப்புறம் வந்து இது வந்து கடலப்பருப்பு, வடை செஞ்சுக்கலாம், வடைக்கறி குழம்புக்கு. அதனால் கடலப்பருப்பு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து துவரம்பருப்பு இது வாங்கிட்டு வந்துட்டேன். உளுத்தம்பருப்பு, இது வந்து பாசி பருப்பு. பொங்கலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவேன். அதனால் கம்மியாகவே வாங்கினேன். 1/4 kg தான் இது. உளுத்தம்பருப்பு வந்து 1/2 kg. நான் சொல்கிறேன், அவன் ஓட்டுறான். அம்மா வந்து இதை வந்து வெளியே அப்படியே போட்டுன்னு வந்தோம்னாக்கா பஸ்ஸெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரே ஸ்மெல்லு வந்துடும். அதனால் பாக்ஸில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வாழைக்கருவேடு நம்ம சாம்பாரெல்லாம் வச்சுட்டு இதை அப்படியே பொரிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ சோறு சாப்பிட்றவங்க கூட நிறைய சோறு சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த கருவேடு இருந்தனாக்கா இன்னொரு வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். நான் அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வாழைக்கருவேடு, நாங்களாம் வாழைக்கருவேடுன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன சின்ன பீஸாக இருக்கும். பெருசு தான், நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் கட் பண்ணி நான் அங்கேயே வாங்கின இடத்துலேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது தலை இப்படி தான் இருக்கும். தலைலாம் வறுக்க மாட்டேன். உருளைக்கிழங்கு அதை போட்டு வாசனைக்கு காரக்குழம்பு மாதிரி வச்சு. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ. சரி, ஓகே, பாய்.